கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது. இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் எபேசியர் 1:7. அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின் படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அப்போ இந்த இடத்துல நான் பாவியா இருக்கிறேன், எனக்கு தேவன் சுகம் கொடுப்பாரா? நான் பாவியா இருக்கிறேன், தேவனால என்கிட்ட செயல்பட முடியுமா? என்னால விடுதலையை பெற முடியுமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு சிந்தனை எண்ணம் வந்ததுன்னா அது அவருடைய அறிவுக்கு விரோதமாக வருகிற எண்ணம். ஏன்னா சத்தியம் என்ன சொல்லுது? அவருடைய இரத்தம் நம்மை பாவங்களற கழுவி இருக்கிறது. நோயை குறித்து அவருடைய வார்த்தை என்ன சொல்லுது? 1 பேதுரு 2:24. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும் படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். நம்முடைய பாவத்தை இயேசு கிறிஸ்து சிலுவையில் சுமந்தார் என்பதை விசுவாசிச்சீங்கன்னா அதுக்கு அடுத்து வர்ற பகுதியை நீங்க என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். ₹1 காசுல ஒரு பக்கத்தை நான் நம்பினேன்னா இன்னொரு பக்கத்தை நான் என்ன செய்யணும்? நம்பணும். அவர் என் பாவத்தை சுமந்தாருங்கிறத நம்ம நம்புறோம். அடுத்த வார்த்தை என்ன சொல்லுது பாருங்க, அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். அதையே நம்ப மாட்டேங்கிறோம். நாம எதை நம்புறோம்? தேவன் எனக்கு நோய் கொடுத்திருக்கிறார், தேவன் என்னை தண்டிக்கிறார், அவருக்கு சித்தம் இருந்தாதான் என்னை சுகமாக்குவார். இதெல்லாம் அவரை குறித்த தவறான நம்பிக்கை, அவருடைய அறிவுக்கு விரோதமான எண்ணங்கள். அவரோட விருப்பத்தை எப்படி தெரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொன்னா சத்தியத்தின் மூலமா தான் நீங்க தெரிந்து கொள்ள முடியும். தேவனுடைய விருப்பத்தை நீங்க அறிந்து கொள்ளாம, அவருடைய சத்தியத்தை அறிந்து கொள்ளாம உங்களால சரியான நம்பிக்கையை உங்க சிந்தனையில என்ன செய்ய முடியாது? பெற முடியாது. கருப்பு கொக்கு பறக்குதுன்னா யாராவது நம்புவீங்களா? ஏன் நம்ப மாட்டீங்க? கொக்கு வெள்ளையா தான் இருக்குங்கிற அறிவு நமக்கு தெரியும். அதனால் யார் சொன்னாலும் என்ன செய்ய மாட்டோம்? நம்ப மாட்டோம். தேவன் தான் நோயே கொடுக்கிறாருங்கிறத மட்டும் எப்படி நம்புறீங்க? அவர் என்ன கொடுத்திருக்கிறாருங்கிறது நமக்கு என்ன செய்யல? தெரியல. அதுதான் இங்க சத்தியம் சொல்லுது. அவருடைய அறிவுக்கு விரோதமான எல்லா மேட்டிமை, அவருடைய வார்த்தைக்கு விரோதமா இருக்கிறத எல்லாம் அவர் பெருமைன்னு சொல்கிறார். அதுதான் யாக்கோபுல சொல்லப்பட்டிருக்கு, தாழ்மையுள்ளவர்கள் அதிக கிருபையை என்ன செஞ்சுக்கிறாங்க? பெற்றுக்கொள்றாங்க. தாழ்மைன்னா என்ன தாழ்மை? நம்ம செயல்கள்ல இல்ல, நம்முடைய சிந்தனைகள்ல மனத்தாழ்மை. நான் என்ன வேணாலும் அறிஞ்சு வச்சிருக்கலாம், என்னோட நம்பிக்கை எதுவானாலும் இருக்கலாம், என் சூழ்நிலை எது வேண்டுமானாலும் சொல்லலாம், அவர் வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். அதுதான் தாழ்மை. அந்த தாழ்மையை நான் மனத்தாழ்மையா ஏற்றுக்கொள்றது. நானும் பாரம்பரிய முறைப்படிதான் வந்தேன், ஆனா இயேசுவின் தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள் அப்படிங்கிறத பார்க்கும் போது அது தாழ்மையா நான் ஏற்றுக்கொண்டேன். எனக்கு நிறைய சந்தேகம் இருந்தது. யோபு குறித்து எனக்கும் சந்தேகம் இருந்தது. யோபு எந்த காலகட்டத்துல வாழ்ந்தார்? இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்னால். யோபுவா இருக்கட்டும், தாவீது ராஜாவா இருக்கட்டும், மோசேயா இருக்கட்டும், இவங்கெல்லாம் தேவனை தொழுது கொள்ளும் போது என்ன செய்வாங்கன்னா ஆட்டுக்குட்டிகளை பலியிடுவாங்க. ஏன்னா அந்த இரத்தம் அவர்களுடைய பாவங்களை அங்க என்ன செய்யும்? மூடும். இதன் மூலமாதான் தேவன் அங்க என்ன செய்ய முடியும்? அவர்களை ஆசீர்வதிக்க முடியும். இப்போ நீங்க எல்லாரும் ஆலயத்துக்கு போகும்போது ஆட்டுக்குட்டியா கூட்டிட்டு போறீங்க? ஏன் கூட்டிட்டு போல? ஆட்டுக்குட்டியை கூட்டிட்டு போக வேண்டியதானே. அந்த ரத்தம் நமக்கு தேவைப்படல. வாசிக்கலாம், எபிரேயர் 10:4. அல்லாமலும் காளை, வெள்ளாட்டுக்கடா இவைகளுடைய இரத்தம் பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாதே. பாவங்களை என்ன செய்யாதா? சரி செய்ய முடியாது. அந்த காலத்துல இயேசு கிறிஸ்து இல்ல, அதனால விலங்குகளோட ரத்தம் அவங்களோட பாவங்களை என்ன செஞ்சது? மூடியது. நல்லா கவனிங்க, இந்த பொருளை நான் மூடலாம், என் கையால நான் மறைத்து கொள்ளலாம், ஆனா கீழே அது என்ன செய்யுது? இருக்குது. அது போல பழைய ஏற்பாட்டு காலத்துல விலங்குகளின் ரத்தம் பாவங்களை என்ன செஞ்சுதான்? மூடியது.
இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பாவங்களற என்ன செஞ்சுட்டா? கழுவியது, பாவமே இல்லாமல் ஆக்கி விட்டது. அதனாலதான் நம்ம ஆலயத்துக்கு போகும்போது ஆட்டுக்குட்டி என்ன செய்யறது இல்ல, கொண்டு போகிறது இல்ல. அதை நம்புறோம் இல்லையா? என்னை பாவங்களற கழுவி இருக்கிறது. யோபு மாதிரி நம்ம பலியிடுறது இல்ல, தாவீது ராஜா மாதிரி பலியிடுறது இல்ல. ஆனா யோபு மாதிரி மட்டும் எப்படி ஜெபிக்க முடியும்? நோய் கொடுத்தது யாருங்கிறத தெரிந்து கொள்ளாமல், திருடன் கொடுத்தத தேவன் கொடுத்தார் என்று ஏற்றுக்கொள்ளும் போது அந்த அறிவானது தேவ வல்லமை வெளிப்படாம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? தடுத்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அங்க யோபு காலத்துல இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் என்ன செய்யப்படல? சிந்தப்படல. நீங்க பழைய ஏற்பாடுக்கும் புதிய ஏற்பாடுக்கும் என்ன வித்தியாசம் நினைக்கிறீங்க? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், அதுதான் வித்தியாசம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் எனக்கு அந்த இடத்தை கொடுத்திருக்கிறது. என்னுடைய பாவங்களை அது சுமந்திருக்கிறது. ஒரே பலியினால் அவர் பூரணப்படுத்தி இருக்கிறார் நம்மை. இயேசுவின் தழுவுகளால் நீங்கள் குணமானீர்கள். எப்பவுமே ஒரு வசனத்தை எடுத்து வச்சுக்கிட்டு நீங்க அதை பேசுனீங்கன்னா உங்களுக்கு சாத்தானால வஞ்சிக்கப்படுவீங்க. ஒரு வசனத்துக்கு நீங்க 4-5 வசனங்கள்ல உங்களுக்கு அதுக்கு ஒத்த விளக்கங்கள் இருக்கும். ஒரு வசனத்தை மட்டும் பார்த்து வச்சு நீங்க என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. பாதி உண்மை என்றைக்கும் ஆபத்தானது. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஒரு தகவல், நம்ம ஊருக்கு சிங்கம் வந்து அது வெளியே போயிட்டு, இது ஒரு தகவல், சரியா? உங்ககிட்ட வந்து ஒருத்தங்க நம்ம ஊருக்கு சிங்கம் வந்துதான் அப்படின்னு சொன்னா நீங்க அங்க என்ன நினைப்பீங்க? ஐயோ, ஊருக்குள்ள சிங்கம் இருக்கு, வெளியே போக கூடாது. வெளியே போனா என்ன வரும்? பயம், ஆபத்து. ஆனா அது வெளியே போய்விட்டதுங்கிற தகவல் தெரியலாட்டி அந்த பயம் உங்களை விட்டு என்ன செய்யாது? போகாது. இதுதான் பாதி உண்மை. அது போல இந்த உலகத்துக்கு நோய் எப்படி வந்தது? நோய் இருக்குது, அது இல்லைன்னு நான் சொல்லல, சத்தியமா சொல்லல. ஆதாம் எப்ப பாவத்துக்குள்ள போனாரோ அப்பொழுதே இந்த உலகத்துல நோய் இருக்கு. தேவன் நோயை படைக்கவில்லை, அதுதான் சத்தியம். அவர் நல்லது என்று கண்டார். ஒவ்வொன்றையும் அவர் நல்லது என்று கண்டார். நல்லது என்று கண்டார்னா சத்தியம் சொல்லுது. இந்த நோய்க்கு பரிகாரமாக, இந்த பாவத்துக்கு பரிகாரமாக சிலுவையில் தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு ஒரு பெரிய வேலையை செஞ்சு முடிச்சிருக்கிறார். அதுதான் இன்னொரு பாதி உண்மை. இந்த பாதி உண்மையை நீங்க தெரிந்து கொள்ளல அப்படின்னா இந்த பாதி உண்மை உங்களுக்கு எதை தான் கொடுக்கும்? பயத்தை கொடுக்கும். தேவனை பற்றிய தவறான நம்பிக்கையை கொடுக்கும். தேவனோட அன்பை குறித்த சந்தேகத்தை உங்களுக்கு கொடுக்கும். தேவனை குறித்து உங்களுக்கு பயம் வரும். என்ன மன்னிப்பாரா, மன்னிக்க மாட்டாரா? ஏன் சந்தேகம் வருது? ஏசு கிறிஸ்துவோட ரத்தம் எனக்கு என்ன செஞ்சிருக்குங்கிறது என்ன செய்யல, தெரியல. எனக்கு சுகம் கிடைக்குமா கிடைக்காதா? அவருக்கு சித்தம் இருந்தா கிடைக்கட்டும், அவருக்கு சித்தம் இல்லாட்டி இருக்கட்டும். ஏன் அந்த சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியல? இந்த சுகத்தை குறித்த அந்த சத்தியம் நமக்கு இன்னும் என்ன செய்யல, தெரியல. ஏசு கிறிஸ்துவோட ரத்தம் என்ன செஞ்சிருக்கு, அந்த சத்தியம் இன்னும் நமக்கு என்ன செய்யல, தெரியல. ஏசு கிறிஸ்துங்க நாமும் தெரியுது. ஏசு கிறிஸ்து சிலுவையில எனக்காக பாவத்தை சுமந்திருக்கிறாருன்னு தெரியுது. ரட்சிப்புல என்ன இருக்குன்னு நமக்கு என்ன செய்யல, தெரியல. அந்த பாதி உண்மை, பாவத்தை குறித்த பாதி உண்மை, உலகத்துல பாவம் இருக்குங்கிறது உண்மை. இந்த பாவத்துக்கு ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன செய்திருக்கிறது, அது மீதி உண்மை. இந்த ரெண்டையும் சேர்த்தாதான் உங்களுக்கு தேவனுடைய அன்பை புரிந்து கொள்ள முடியும். பாதி உண்மை மிகவும் ஆபத்தானது. அதுல சாத்தான் உங்களை என்ன செய்ய முடியும், வஞ்சிக்க முடியும். அந்த பாதி உண்மையில மீதி அவன் எதனால என்ன செய்ய முடியும், போட முடியும். நீ பாவி, தேவன் உன்னை ஏற்றுக்கொள்ள மாட்டாருன்னு அவன் போட முடியும். நீ பாவி, உனக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைக்காது, இந்த நோய் அவர்கிட்ட தான் இருந்து வந்தது, அவன் போட முடியும். எப்போ? எனக்கு இந்த பாதி உண்மை தெரிந்திருக்கும் பொழுது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவியானவர் தாமே இந்த வார்த்தைகளின் மூலமாக நம் அனைவரோடும் கூட இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன். தேவனுடைய வார்த்தையின்படி செயல்படுவதற்கு இன்று நாம் தீர்மானம் எடுப்போம். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.